கதறி அழுதபடி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய சாண்ட்ரா அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது. என்னதான் இருந்தாலும் விஜேஎஸ் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. சாண்ட்ரா பிரஜனுடைய எவிக்ஷனுக்கு அப்புறம் டோட்டலாக வேற ஒரு ஆளாவே மாறிட்டாங்க. குறிப்பாக சந்திரமுகி மாதிரி அவங்க பண்ண பல விஷயம் பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு நெருடலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். குறிப்பாக திவ்யா கணேஷ் தான் பிரஜனுடைய எவிக்ஷனுக்கு காரணமாக இருந்தாங்க. திவ்யா கணேஷ்னால தான் பிரஜன் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில போயிட்டாரு அப்படின்னு பல இடங்கள்ல அவங்க புலம்ப ஆரம்பிச்சாங்க. குறிப்பா பிரஜனை துண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கலர் டேகை சாண்ட்ராக்கு கொடுத்துட்றாரு. கிரீன் கலர் டேகை தொடரணும்னு சொல்லிட்டு திவ்யா கணேஷ்ட கொடுத்துட்றாரு. நீ வந்து இவ்வளோ பெரிய நேஷனல் மீடியாவில் உன்னுடைய பொண்டாட்டிக்கு துண்டிக்கணும்னு கொடுத்துட்டு இன்னொரு பொண்ணுக்கு நீ தொடரணும்னு கொடுக்குறேன்னா என்ன அர்த்தம்னு தன்னுடைய கணவரான பிரஜன் மேலேயே திவ்யா கணேஷுக்கும் பிரஜனுக்கும் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு கற்பனையை உண்டு பண்ணிக்கிட்டு அவங்க திவ்யா கணேஷுக்கு எதிராக தொடர்ந்து வன்ம கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. திவ்யா கணேஷோட இது முடிஞ்சிரும்னு பார்த்தா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரையுமே அவங்க தொடர்ந்து எதிரியாக நினைக்க ஆரம்பிச்சாங்க. கனி மேல கூட அவங்க ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருப்பாங்க. கனி ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அந்த பாட்டை நீ என்னுடைய குழந்தைகளை வச்சு தான் பாடுன, என்னுடைய குழந்தைகளை கிரிட்டிசைஸ் பண்ணி தான் நீ அந்த பாட்டை பாடுன அப்படின்னு கனிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அலிகேஷனை வச்சிருப்பாங்க. அது மிகப்பெரிய அளவில் எஸ்கலேட் ஆகி கனி இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு சாண்ட்ரா என் மேலே போட்டது வீண் பழி, எனக்கும் குழந்தைகள் இருக்காங்க, எப்படி நான் இன்னொருத்தருடைய குழந்தைகளை பற்றி கேவலமாக நான் வந்து பாட்டு பாடுவேன், அவங்க என்னை எப்படி அப்படி சொல்லலாம், அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சாண்ட்ராவை கார்னர் பண்ணுவாங்க. சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாரையுமே எதிரியாக நினைப்பதற்கான காரணம் என்ன? ஏன்னா சாண்ட்ராவுடைய வெளியுலக வாழ்க்கை அந்த மாதிரி அவங்களுடைய வெளியுலக வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான கொடுமைகள் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல வந்த கதை அப்படிங்கிற டாஸ்க் மூலமாக பதிவு பண்ணாங்க. தன்னுடைய அண்ணன் இறந்ததுக்கு அழைப்பு வருது, மார்ச்சரிக்கு வாங்க அப்படின்னு அவர் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. அப்போ சாண்ட்ரா வந்து பதறி அடிச்சுட்டு போகும்போது தன்னுடைய அண்ணன் வந்து மார்ச்சரியில் வைக்கப்பட்டிருக்காரு, பார்க்கணும்னு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப கோரமாக இருக்குது, அவருடைய உடலை நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய அண்ணன் இறந்த நேரம், அதுக்கப்புறம் தங்களுடைய குழந்தை பிறந்த நேரம், இந்த 2 நேரத்தினுடைய நட்சத்திரமும் ஒன்று, தன்னுடைய அண்ணன் தான் எனக்கு குழந்தையாக வந்து பிறக்கிறாரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் தன்னுடைய குழந்தைகள் மீது யாரும் எந்த விதமான விமர்சனங்களையும் வச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப அதிகமாக பாதுகாப்பு உணர்வோடு இருக்காங்க. இது சாண்ட்ராவுக்கு இருக்கக்கூடிய மன ரீதியான பிரச்சனை. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில் அவங்க கஷ்டப்பட்டு கடந்து வந்த அனைத்தையுமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் ஃபேஸ் பண்ணுறதாக அவங்களுடைய மூளை அவங்கள வந்து தயார்படுத்திக்கிச்சு. அதனால எவன்லாம் வெளியில் சாண்ட்ரா, பிரஜன் மற்றும் தங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக செயல்பட்டார்களோ அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைவருமே நமக்கு எதிரிகள் தான் என்று அவங்களுடைய மூளை அவங்கள நம்ப வச்சிருக்கு. அதனால தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையுமே அவங்க ரொம்ப வியர்டாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரஜன் இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு பிரச்சனை சாண்ட்ராக்கு இல்லையே. பிரஜன் போனதுக்கப்புறம் ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க? பிரஜன் இருக்கும்போது பிரஜனு ஒரு கட்டத்துக்கு மேலே சாண்ட்ரா விட்டு நான் ஒதுங்கி இருந்து ஒரு கேம் ஆடினா தான் நான் சர்வே பண்ண முடியும், சாண்ட்ராவும் சர்வே பண்ண முடியும்னு ஒதுங்கிடுறாரு. ஆனால் ஏதோ ஒரு மூலையில் பிரஜன் இருக்காரு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டாவது சாண்ட்ரா ஒரு கேமை விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது சாண்ட்ரா என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு இருந்த ஒரே ஆதரவான பிரஜனு பிக் பாஸ் விட்டு வெளியில் போனதுக்கப்புறம் டோட்டலாக அவங்களுடைய உலகமே அந்த பிக் பாஸ்க்குள்ளே ஒரு க்ளோஸ்டு என்விரான்மெண்ட்டில் எல்லாரையுமே எதிரியாக யோசிக்கக்கூடிய மனநிலை அப்படிங்கிறது சாண்ட்ராக்கு வந்துருச்சு. இப்படி ஒரு ஆபத்தான மனநிலை அப்படிங்கிறது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க இருக்கிறது மித்த கண்டஸ்டன்ட்டுக்கு கண்டிப்பாக ஆபத்தாக போய் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க ஒரு குழந்தைகளை வந்து வச்சு கேம் ஆடுறாங்க அப்படிங்கிறப்போ அது உண்மையிலேயே மன்னிக்க முடியாத குற்றம். நீங்கள் பிரஜன் அவர்களை வச்சு திவ்யாவை மேலே ஒரு விஷயம் பண்ணீங்க, அதுவே தப்பு தான். ஏன்னா அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சின்னு தான் பழகிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு இடத்துல தான் திவ்யா வந்து பிரஜன் மற்றும் சாண்ட்ரா 2 பேரையுமே பயன்படுத்தி இருப்பாங்க. அது எந்த இடம் அப்படின்னா, ஜெயிலுக்கு போக மாட்டேன், எனக்கு தலை வலிக்குது, எனக்கு டீ போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கொடுக்க முடியாதுன்னு எஃப்ஜே அந்த பால் பாக்கெட்லாம் கொண்டு போய் ஒளிய வச்சிருவான். அப்போ அந்த மாத்திரையை போடாமே இருப்பாங்க. ஜெயிலுக்குள்ளே ஏர்லி மார்னிங் தான் உள்ளே போவாங்க சாண்ட்ராவும் திவ்யாவும்.
போனதுக்கப்புறம் உனக்கு உண்மையிலேயே தலைவலியா? ஏன் மாத்திரை போடலன்னு சாண்ட்ரா கேட்கும்போது, அதெல்லாம் கிடையாது. எனக்கு தலைவலியே கிடையாது. கனி எப்படி ஜெயிலுக்குள்ள போகாம இருந்துச்சு? அப்ப நம்ம மட்டும் என்ன இதா? அதனால தான் நானும் வாண்டடா வந்து போகாம இருந்தேன்." அப்படின்னு சொன்னதும் சாண்ட்ராக்கு ஷாக்கு. "அடிப்பாவி! உன்ன நம்பி நானும் உன் கூடயே இருந்துட்டேனேடி! நானாவது ஜெயிலுக்கு போயிருப்பேன். அப்ப என்னையும் பிரஜனையும் வச்சு ஒரு கேம் ஆடியிருக்கியா?" பிரஜன் அன்னைக்கு நைட்டு வியனாவ எல்லாரையும் மிரட்டி மிகப்பெரிய அளவுல பிரஜனுக்கு நெகட்டிவிட்டி வர்றதுக்கு காரணமாக அமைந்தது திவ்யா கணேஷ். அதனால திவ்யா கணேஷ் பிளான் பண்ணி சாண்ட்ராவையும், பிரஜனையும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்ட சாண்ட்ரா வந்து திவ்யா கணேஷ் மேல வைக்கிறாங்க. இந்த பாயிண்ட் வேலிடு. ஆனா பிரஜன் வெளியில போனதுக்கு திவ்யா கணேஷ் வந்து காரணமான்னு கேட்டா கிடையாது. அப்போ தன்னுடைய கணவன் வெளியில போனதுக்கு திவ்யா கணேஷ் காரணம். ஒட்டுமொத்தமாக தன்னுடைய கணவன், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க என்கிற மனநிலையில சாண்ட்ரா சிந்திக்கிறது என்னைக்கா இருந்தாலும் அது ஆபத்தாக போய் முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த வாரமே சாண்ட்ராவ பிக் பாஸ் வீட்டை விட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வெளியேற்றுவாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. நமக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா, இந்த டான்ஸ் மேரத்தான் டாஸ்க் கொடுக்கப்பட்டதும் அம்பானி பரம்பரை அப்படின்னு பாட்டு ப்ளே ஆனதும் வேற லெவல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டி டான்ஸ்ல வந்து பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க சாண்ட்ரா. அவங்களுக்கு இருக்கக்கூடிய சோகம், தங்கள் குழந்தை பற்றிய கவலை, தன்னுடைய கணவன் வெளில போயிட்டாருங்கிற கவலை, அது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு டான்ஸ்ல அந்த அளவுக்கு இறங்கி வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண சாண்ட்ரா எல்லா சோகத்தையும் தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு இருக்கக்கூடிய எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம வந்து வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு டாப் 5 கண்டஸ்டண்டா வந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபினான்ஷியலா பிரச்சனை இருக்குன்றோம். நமக்கு வந்து குழந்தைகளுடைய கல்வி, எதிர்காலம் வந்து நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்றோம். கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு தான் இந்த பிக் பாஸ் அப்படின்னு வந்து சாண்ட்ரா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க அட்லீஸ்ட் ரொம்ப நாள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா கேஷ் பாக்ஸையாவது ஒரு 15 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போனீங்கன்னா அது உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு வந்து நல்லதா இருக்குமா இல்லையா? அதை விட்டுட்டு நீங்க கான்ட்ரவர்சியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாரையுமே ரொம்ப கேவலமா நினைச்சுக்கிட்டு, கனியெல்லாம் வந்து இன்னொருத்தருடைய குழந்தைய பற்றி கேவலமா நினைக்கக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் பர்சன் இல்ல. அதெல்லாம் வந்து ஒரு ஃபேக் அலிகேஷன் தான். அதை சாண்ட்ரா பண்ணியிருக்க கூடாது. என்னதான் சாண்ட்ரா மனரீதியாக பலவீனமாக இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளை பற்றி கனி வந்து கேவலமாக பேசிட்டாரு என்ற ஃபேக் அலிகேஷனை வைத்திருந்தாலும் சாண்ட்ரா கடந்து வந்த பாதையின் போது அவங்க சொன்ன கதையை கேட்டு ஆரோரா சின்க்ளர் மற்றும் ஆதிரை 2 பேரும் நக்கல் பண்ணி நையாண்டி பண்ணி அவங்க 2 பேரும் பாத்ரூம் ஏரியால இருந்து சிரிச்சுக்கிட்டு இருந்ததா இருக்கட்டும், வினோத் வாயை பொத்தி சிரிச்சுக்கிட்டு இருந்ததா இருக்கட்டும், விக்கல்ஸ் விக்ரம் சாண்ட்ரா கதை சொல்லும் போதே தூங்கிக்கிட்டு இருந்ததா இருக்கட்டும், இந்த விஷயத்தெல்லாம் வச்சு இந்த வீக்கெண்டில் ஒட்டுமொத்தமாக இவங்க எல்லாரையும் கிளி கிளி கிளின்னு விஜய் சேதுபதி அவர்கள் கிழிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ சாண்ட்ராவுக்கு ஆதரவாக இந்த ஒட்டுமொத்த வீக்கெண்ட் எபிசோடும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது சாண்ட்ராவுக்கு ஒரு மிகப்பெரிய எலவேஷனை அடுத்து வரக்கூடிய ஃப்ரீஸ் டாஸ்க்கு கொடுக்கும். ஃப்ரீஸ் டாஸ்கில் பிரஜன் அவர்கள் தங்களுடைய குழந்தைகள் 2 பேரை கூட்டுக்கிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வருவார். அது ஒரு மிகப்பெரிய அளவில் டிஆர்பி பூஸ்ட்டை சேனலுக்கு கொடுக்கும் அப்படின்னு சேனல் நம்புகிறாங்க. அதனால் சாண்ட்ராவை இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் பண்ணி அனுப்புறதற்கான வாய்ப்பு இல்லை. சரி, மக்களாகிய உங்கள்கிட்ட கேட்குறேன், சாண்ட்ராவை பற்றி தான் இந்த வாரம் ஃபுல்லாக ப்ரோமோ. சாண்ட்ரா அழுகிறது, சாண்ட்ரா இருக்கிற எல்லாரையும் எதிரியாக நினைக்கிறது, அப்புறம் வந்து தன்னுடைய குழந்தைகளை பற்றி பேசிட்டாங்கன்னு தங்களுடைய குழந்தைகளை கேமுக்குள்ளே கொண்டு வந்து கிட்ஸ் கார்டை வந்து யூஸ் பண்ணி ஒரு கேம் ஆடுறது, இது மாதிரி எல்லாம் மீறி பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. சாண்ட்ரா இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில் போகிறது சரின்னு நினைக்கிறீங்களா? இல்லை சாண்ட்ரா வந்து டாப் 5ல் வரக்கூடிய கண்டஸ்டன்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.